ஜனாதிபதி உயர் திரு லோகேஸ்வரர் சார் அவர்களுடைய தலைமையில் இன்றைய இந்த ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்ச்சி அரங்கேறுகிறது. இந்த வகையிலே இந்த செயற்திட்டத்தை பற்றி இந்த செயற்திட்டத்தின் இணைப்பாளரும் ஒருங்கிணைப்பாளருமான திரு அமுல்யபாகன் சார் அவர்கள் வரவேற்புரையுடன் இந்த உரையை ஆற்ற வருமாறு அன்போடு அழைக்கிறேன். 25வது ஆண்டினை கொண்டாடுகின்ற இந்த வேளையிலே ஒரு சிறந்த ஒரு நிகழ்வுடன் நாங்கள் இந்த கொண்டாட்டத்தினை ஆரம்பிக்கின்றோம். அந்த வகையில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். டிஜிட்டல் லேர்னிங் சென்டர் இந்த நிலையத்தினை எமது அரசமைப்புக்கு அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்கு அங்காலே அவர்களுடைய அனுமதியுடன் எமது தேசிய கல்வியற் கல்லூரியிலே நிறுவுவதற்கு இன்று ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. அந்த வகையிலே நீண்ட காலமாக நாங்கள் இவ்வாறு பொருட்களை பெறுவதற்காக காத்திருந்தோம். எமது பீடாதிபதி ஒரே ஒரு சொல்லி சொன்னார், இந்த வகுப்பறைகள் எல்லாம் டிஜிட்டலாக மாற்ற வேண்டும். பாடசாலைகளில் கிடக்குது, எங்கள்கிட்ட இல்லை. பானையிலிருந்து தான் அகப்பையில் வாரது, அகப்பையிலிருந்து பானைக்கு வர முடியாதுன்னு சொல்லி முற்றொன் பணிப்பாளர் அவர்களுடன் கதைத்து எங்களுக்கு அவர் எந்தவித மறுப்பும் என்று பிப்ரவரி 8ஆம் தேதி ஆயத்தப்படுத்துவாங்க. அப்பொழுது அந்த அந்த விதத்திலே எங்களுக்கு இந்த ஸ்மார்ட் போர்ட் முதலாவதாக கிடைத்திருக்கிறது. ஒரு வகுப்பறைக்கு எங்களுக்கு 15க்கும் மேற்பட்ட வகுப்புகள் இருக்கின்றன. அதே போல எங்களுக்கு பிசிக்கல் எடிக்கேஷன் இருக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு பாஸ்கெட் போர்ட் இல்லை. அப்படியான பிரச்சனைகள் இருக்கின்றது. நாங்கள் அவர்களிட்ட அதை கேட்க மாட்டோம். என்றாலும் இந்த இடத்திலே இவர்கள் வெளியில போய் படிப்பிக்க தொடங்கியுள்ளார்கள். ஆனால் பாஸ்கெட் போர்ட் விளையாடி பார்த்திருக்க மாட்டாங்க. இப்போ பாஸ்கெட் போர்டு எவ்வாறு படிப்பிக்கிறது அந்த பிரச்சனைகள் இருக்கின்றன. இப்போ இதனுடைய ஸ்மார்ட் போர்டு இந்த மதற்கு வேகமாக செயல்படக்கூடிய ஸ்மார்ட் போர்டு. அதிலே நாங்கள் சொல்றோம் இந்த ஐடியில வரவை பர்சனலைஸ் லேர்னிங், கொலாபரேட்டிவ் லேர்னிங், 21ஆம் நூற்றாண்டு தேர்ச்சி. நாங்கள் முதலாக 21ஆம் நூற்றாண்டு தேர்ச்சியை டெக்ஸ்டாக தான் பார்த்துக்கிறோம். 21ஆம் நூற்றாண்டு தேர்ச்சியில் இன்றைக்கு கொஞ்சம். அடுத்ததாக எமது பிரதம விருந்தினராக இங்கே வருகை தந்திருப்பவர் திரு லட்சுமணன் லங்கோவன் சார். அவர்கள் நீண்ட காலமாக கல்வித்துறையிலே செயலாற்றின ஒருவர். அவரை நான் மறக்க மாட்டேன் என்று சொன்னால், நான் தீபக பகுதியிலே வேலை செய்யும் போது அவர் நமது கல்வி செயலாளராக இருந்திருந்தார். அப்பொழுது நான் ஆசிரியர் ஆலோசகராக தீபக வலயத்தில் இருந்தேன். அப்போ ஸ்ரீஸ்கந்தராஜா சார், இளங்குவன் சார் இந்த சிஆர்சியை திறக்கிறதுக்கு ஆயத்தப்படுத்திக் கொண்டார்கள். அவ்வளவுதான். அப்பொழுது அதற்கான ஆயத்தங்களை செய்து இந்த சிஆர்சியை திறந்திருந்தோம். தீபக வலயத்திலே மாலை நேரத்திலே படிப்பதற்கு ஆட்கள் தரவில்லை. நாங்கள் பல்கலைக்கழகம் என்ற இந்த மாணவர்களுக்கு வகுப்பு நடத்தினோம். 20 லட்சம் ரூபாய் உழைத்து அது தொடர்ச்சியாக அந்த வலயத்தை அந்த சிஆர்சியை இயக்குவதற்கு போதுமானதாக இருக்கின்றது. அந்த வகையிலே அந்த இனிஷியேட்டிவை அந்த உருவாக்கத்தை செய்த எமது கௌரவ பிரதம செயலாளர் அவர்களை நாங்கள் இங்கே வரவேற்றுக் கொள்கிறோம். அடுத்ததாக இங்கே சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கின்ற திரு செல்வராஜா முரளிதரன் சார் அவர்களை உங்களுக்கு சொல்ல வேண்டும். அதனுடன் எனக்கு ஏற்பட்ட பழக்கம் டாக்டர் எதிர்வீர சிங்கம் அவர்களுடன் ஆனது. டாக்டர் எதிர்வீர சிங்கம் அவர்களுடன் நாங்கள் இங்கே இ-லேர்னிங் தொடர்பான சிடிகளை வெளியிட்டிருந்தோம். கண்டென்ட் டெவலப்மெண்ட்டுக்கான ஆயத்தங்களை செய்திருந்தோம். அவ்வாறான பல செயற்பாடுகளை செய்திருந்தோம். எதிர்வீர சிங்கம் சார் அவர்கள் இப்பொழுது மறைந்துவிட்டார். அவருக்கும் இந்த நேரத்திலே இந்த முறையில் இருக்கும் பொழுது எனக்கு அந்த ஞாபகம் தருகின்றது. அந்த விதத்திலே என்ன முறைகளுடன் நினைத்துவிட்டார். அப்ப இ-கல்வியினுடைய சேவையாக அது இருந்தது. இப்போவும் அந்த இ-கல்வி வெப்சைட் இருக்கின்றது. இ-கல்வியுடன் இ-கல்வியில தலைவராக கிட்டத்தட்ட 5 வருடங்கள் கொரோனா காலத்திலே முறை வேலை செய்திருந்தார். அந்த காலத்திலே இந்த கண்டென்ட்டை தயாரித்து சிடிஎல்ல பெண்களிலே மாணவர்கிட்ட கொடுத்திருந்தார்கள். நூற்றுக்கணக்கான இடங்களிலே ஸ்மார்ட் போர்ட்டை நிறுவி இருக்கின்றார்கள். இப்பொழுது இவ்வாறு வளர்ந்துவதற்கு ஐயும் என்ற பிராண்டிலே லேப்டாப்புகளையும் ஸ்மார்ட் போர்ட்களையும் எமது பிரதேசத்திலேயே உற்பத்தி செய்து அதை அசம்பிள் பண்ணி அதை கஸ்டமைஸ் பண்ணி விடுறாங்க. இப்போ ஒரு பிள்ளை நேற்றைக்கு பிரசன்டேஷன் கேட்டிருந்தா டெஸ்ட் அண்ட் அசர் அதை காசு கட்டியது போடுறாங்க. ஆனால் அந்த ஸ்மார்ட் போர்ட்டில் அது வேலை செய்கிறது. அதை கஸ்டமைஸ் பண்ணி அந்த ஸ்மார்ட் போர்ட்ல அதுதான் நாங்கள் அந்த ஸ்மார்ட் போர்ட் ஆப்லாம் அந்த சொக்கையாருக்கு நாங்கள் காசு கட்டி எடுக்கிறதுக்கு நிறைய கஷ்டப்படுவோம்.
அதை கஸ்டமைஸ் பண்ணி தந்திருக்காங்க. ChatGPT கூட ஒரு லிமிட்டுக்கு தான் நாங்கள் போக முடியும். அந்த விதத்திலே அவரை நான் வரவேற்கிறதோடு இன்னும் அவர்களுடைய சேவைகள் கிட்டத்தட்ட ஐயமுற்றும் தொடங்கி இப்பொழுது கிட்டத்தட்ட 3 வருடங்களுக்கு மேலாக ஓஎல்களுக்கு முதல் பரீட்சைகள் வைக்கப்படுகின்றன. ஓஎலுக்கு முதல் பரீட்சை நாடளாவிய ரீதியில் மேற்கொள்ளப்படுகின்றது. அந்த வகையிலே இந்த கல்விக்கான சிறந்த சேவையை அவர் இங்கே ஆற்றியிருக்கின்றார். அதை விட இவர்களுடைய தரிசனத்தின் போது நிறைய அம்பாறையிலே தொங்கல் தொடங்கி மலையில கண்டியிலே இருக்கின்ற தொங்கல் பிரதேசம் வரை எல்லா இடத்திற்கும் இந்த சிமாட் பலகைகளை வழங்கி இருக்கின்றார்கள். பென்ட்ரைவிலே கொண்டே கொடுத்திருக்கிறார்கள். யானக்காட்டிலே இருக்கிற பாடசாலையில பெற்றோர்கள் வந்துட்டு பாடசாலையில படிக்கிற அந்த அமைப்புகளை ஏற்படுத்துகிறார்கள். இதெல்லாம் கண்டியில இருக்கிற கந்தான என்கின்ற இடத்துல இந்த வேலைகள் செய்யப்பட்டிருக்கின்றது. இப்ப நிறைய பேருக்கு உணவு வழங்கப்படுகிறது. இப்ப அவர்கள்ட்ட என்னன்னு சொன்னா உணவு கற்றலுக்கு உணவு ஒரு தடையாக இருக்கக்கூடாது என்பதற்காக ஐயமட்டும் என்கின்ற அமைப்பினை தொடங்கி இப்ப பெருமளவான பாடசாலைகள் உணவு வழங்குவதுடன் அந்த பாடசாலையை உணவு வழங்குவதற்கான மரக்கறி உற்பத்திகளையும் செய்கின்ற உற்பத்தி நிலையங்களாக மாற்றி வருவது அவர்களுடைய சாதனைகளாக கூற முடியும். இன்னும் எங்களுடைய இந்த கல்லூரியிலே நாங்கள் கடந்த காலங்களிலே 500 சாடிகள் வேண்டியிருந்தோம். அவர் மேலும் தன்னுடைய செலவில் இங்கே தருவதற்கு தயாராக இருந்தால் மரக்கறியெல்லாம் செய்யும்போது உங்களுக்கு எல்லாம் தாருங்கள். அப்ப எங்களுடைய அந்த அதுவே நாங்கள் உங்களுக்கு அழைத்திருந்தோம் சார் அதில் வரவில்லை. இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் அவரை இங்கே வரவேற்று அவரை கௌரவிப்பதிலே நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். அடுத்ததாக இங்கே கௌரவ விருந்தினராக கலந்து கொள்பவர் அவருடைய முகத்தை எனக்கு இன்றைக்கு தான் தெரியும். குணா செல்லத்துறை அவர்கள் நெட்வே பிளேஸ் என்கின்ற ஒரு வியாபார நிறுவனத்தினை நடத்தி வருகின்றனர். இவர்கள் எல்லாம் இங்கே சந்தித்தார்கள் என்று சொன்னால் இவர்கள் தங்களுடைய பெயர் உதவும் அன்பு உள்ளங்கள், உதவும் அன்பு உள்ளங்கள் என்கின்ற ஒரு அமைப்பினை இவர்கள் வைத்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே அவர்களையும் இங்கே நாங்கள் வரவேற்றுக் கொள்கின்றோம். அடுத்ததாக இளங்கோ சபா